ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கு காலையில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவினுடைய மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. நிறைய ஒருமையான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு. எடப்பாடியினுடைய இந்த பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, அதாவது எடப்பாடி செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு ரன்னிங் பேட்டில், தொடர்ந்து ஒரு மோதல் இருந்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நடுவில் அவர் போயிட்டு அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்தார். அப்பெல்லாம் இவர் பேசாம தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இவர் அங்கே இவர் முத்துராமலிங்க தேவர் அங்கே போய் ஓபிஎஸ் தினகரனெல்லாம் பார்த்து இவர் பேசின பிறகு இவரை கட்சியை விட்டு நீக்கினார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்த போது பேசாம தான் இருந்தார். ஏன்னா அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு நீக்கிறார். இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்த பிறகு தான் நீக்கினார். ஏன்னா அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு நீக்கினா இவரே அமித்ஷா என்ன சொல்லுவாருன்னு இவருக்கே ஒரு பயம் போல் இருக்கு. அதனால நிறுத்திட்டார். அந்த சமயத்துல பாஜக இவரை கவுக்கிறதுக்கான ஒரு பிளான்ல இருந்தாங்க. செங்கோட்டையனை கூட்டு பேசினாங்க. அது இவருக்கு கடுப்பு. எப்படா இவரை நீக்கலாம் பார்த்தாரு. அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தோன்னு நீக்கினா பாஜக கோச்சிக்குமேன்ட்டு செங்கோட்டையன் அங்க போய் ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் பார்த்தபோது அதை சாக்கா வச்சுட்டு அவர் நீக்கிட்டார். ஆனா செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. எடப்பாடிக்கும். அதாவது விவசாயிகள் பாராட்டு விழா, அந்த அத்திக்கடவு அவிநாசிக்கு விவசாயிகள் பாராட்டு விழா போது மேடையில ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் நின்று செங்கோட்டையன் கோச்சிந்தார். அதுல இருந்து அவங்க 2 பேருக்குள்ள உள்ள தகராறு வெளிப்படையா வெடிக்க ஆரம்பிச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதனால கடைசி கட்டத்துல அவர் இப்போ தாவேக்கால போய் சேர்ந்தது மட்டும் இல்லாம அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டி போடுறது மட்டும் இல்லாம அவர் இந்த மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு சொத்துக்கள் நிறைய இருக்கு, மில்லு போன்றதெல்லாம் இருக்குன்னு வெளிப்படையா சொல்றதை பார்த்தோம்னா அவருக்கு கோபம் தலையேறுது அவருக்கு. அதே மாதிரி காலில் ஊர்ந்து போய் பதவி வாங்கின அந்த விஷயத்த அவர் யாராவது ஞாபகப்படுத்தினாலே எடப்பாடிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஸோ அதை வேற செங்கோட்டையன் வேற ஞாபகப்படுத்துறதுனால அவர் ரொம்ப கடுப்பாயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே காலில் ஊர்ந்து போய் இருக்கிற படத்தை காமிச்சுதான் உதயநிதி வாங்கி கட்டிக்கினாரு. உதயநிதியை ரொம்ப மோசமா தரக்குறைவா பேசினாரு. அவர் அப்பயே போயிருக்கலாம், மேல போய் சேர்ந்திருக்கலான்ற மாதிரிலாம் ரொம்ப மோசமா பேசினார். அதனால அந்த காலில் போய் விழுந்து விழற அந்த படத்தை பத்தி காமிச்சாலோ அல்லது அதை பத்தி பேசினாலோ எடப்பாடிக்கு கடுமையான கோவம் வரும். பட் ஆனால் சசிகலாவே என்ன சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதானே, அந்த தம்பி காமிச்சதெல்லாம் உண்மைதானே, நடந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க சசிகலா. நம்ம வீட்டுல இருக்கிற பிராணிக்கு பிஸ்கட் போட்டா அதுவாது நன்றியோட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சசிகலா அது மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஸோ அதனால இவர் என்ன சொல்றாரு, சசிகலா இப்ப போட்டி போடுறதுனால அதிமுக ஓட்ட அவங்க பிரிப்பாங்கன்றதுனால என்ன சொல்றாரு, பெரியவங்க காலில் விடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு. சசிகலா பெரியவங்களே கிடையாது, இவரோட சின்னவங்க தான் சசிகலா. காலில் விழுந்தது மட்டும் இருக்கு, விழுந்து பதவி வாங்கிட்டு முதுகுல குத்தினா என்ன அர்த்தம்? அதனால அவங்க கடுமையான கோபத்துல இருக்காங்க. எடப்பாடி தொகுதியிலேயே 3 இடத்துல பிரச்சாரம் பண்றாங்க போயிட்டு சசிகலா. அவங்க அதிமுக தோக்கடிக்கிறாங்களோ இல்லையோ அதிமுகவுக்கு போற ஓட்டை எடுக்கிறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க. அதெல்லாம் வேற அவர் கோவம். இப்ப செங்கோட்டையன் வேற தாவேக்கால சேர்ந்து அவர் வேற இப்போ இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறதுனால, காலில் விடுறத பேசிட்டு ரொம்ப தரக்குறைவா இறங்கி அடிக்கிறார். செங்கோட்டையனோட பழைய கால வரலாறு. அதுக்கான முக்கிய காரணம் என்ன சார்? ஏன்னா இப்போ தாவேகா தரப்புல இருந்து அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் விமர்சிச்சிருந்தாரு. ஆனா இந்த தேர்தல் களத்துல இபிஎஸ் தரப்புல இருந்து தாவேகா மீதான விமர்சனங்கள் அப்படின்றது எந்த இடத்துலயும் பெருசா இல்ல. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இருக்காருன்னும் பொழுது இப்போ இந்த விமர்சனத்தை வைக்காருன்னா அப்போ என்ன கணக்குல இருக்காரு எடப்பாடி? அவரு விஜயையும் செங்கோட்டையனையும் தனித்தனியா பாக்குறாரு. நாளைக்கு ஏதாவது தேர்தலுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு கூட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டி வந்ததுன்னா, ஏதாவது இழுபறி நிலைமை வந்ததுன்னா விஜயை டைரக்டா அப்ரோச் பண்ணிக்கலாம். அதுக்கு செங்கோட்டையன் தேவையில்லைன்னு நினைக்கிறார். அந்த சமயத்துல எப்படி பாஜக அண்ணாமலையை கழட்டி விட்டாரோ அதை மாதிரி இங்க செங்கோட்டையனோட கழட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இருக்காருன்னு வருவார். எல்லாம் எடப்பாடி எல்லாமே பண்ணுவார். அவர் நான் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு அண்ணாமலையை தூக்குங்கன்னாரு. அது மாதிரி தூக்கினாங்க பாஜகல. அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது தேர்தலுக்கு அப்புறம் இழுபறி நிலைமை அதிமுக ஏதாவது கொஞ்சம் தாவேக்காக சீட்டு வாங்கி அது ஏதாவது சேர்த்தாதான் ஆட்சி அமைக்க முடியும்னா இவரை நீக்கினா பெட்டர்னு சொல்லி செங்கோட்டையனையே தாவேக்காக நீக்கினாலும் நீக்கிடுவார். அந்த மாதிரிதான் ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் எடப்பாடி. அதனால எடப்பாடியை பொறுத்த மட்டும் செங்கோட்டையனை நேரடியா விரோதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் பேசியிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் செங்கோட்டையனை பத்தி தான் பேச முடியும், வேற என்ன பேச முடியும்? கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் எம்எல்ஏவா இருக்காங்க, கண்டெஸ்ட் பண்றாரு, அங்கதான் எம்எல்ஏவா இருந்தாரு. இவரை ஒரு காலத்துல கை தூக்கி விட்டவர், எடப்பாடியை கை தூக்கி விட்டவர் செங்கோட்டையன் தான்.
அந்த ஆரம்ப காலத்துல கை தூக்கி விட்டதெல்லாம், செங்கோட்டையன் கை தூக்கி விட்டதெல்லாம் எடப்பாடி இப்ப மறந்துட்டாரு. இப்போ ஒரு சொத்து வச்சிருக்காரு, காலில் விழுந்து பதவி வாங்கினாரு சொன்ன உடனே அவருக்கு ஒரு பயங்கர கோவம் வந்து அப்படியே விழுந்து பிறன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசுறாரு. அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து அவருடைய செங்கோட்டையன் ஜெயலலிதா ஏன் பதவி பிடிக்கலான்னு போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறத பாக்குறோம் நம்ம. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. அதனால வந்து செங்கோட்டையன் வந்து இவர் நாளைக்கு ஏதாவது தேர்தலுக்கு அப்புறம் தாவேக்காவோட ஏதாவது உறவு ஏதாவது வச்சிருந்தா கூட செங்கோட்டையன் அங்க இருக்காதபடி பாத்துப்பாரு இவர் ஆக்சுவலா. அப்படிதான் அதுக்கான முயற்சி தான். இப்ப அவ்வளவு அதுதான் இவ்வளவு கீழே இறங்கி அடிக்கிறார். ஆனா பொதுவாவே இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தரம் தாழ்ந்து கீழே போய் பேசுறாரு. இவர ஸ்டாலினே அப்படிதான் பேசினாரு. இவரையும் அப்படிதான் பேசுறாரு. இப்ப செங்கோட்டையனையும் அப்படிதான் பேசியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் இப்படி பேச ஆரம்பிச்சா அதுவும் ஒரு முதலமைச்சரா இருந்தவர் இப்படி பேசுறது ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா சார், இப்ப இந்த மாதிரி ஒருமையில பேசுற ஒரு விஷயம் வந்து களத்துல வாக்காளர்கள் மத்தியிலும் சரி, வோட்டிங் பேட்டர்ன்லயும் சரி, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஒரு கட்சி மீதான இமேஜா என்ன கிரியேட் ஆகும்? அதெல்லாம் ஒண்ணும் கிரியேட் ஆகாதுங்க. அவர் அடிக்கடி இந்த மாதிரி தான் உரிமையில நிறைய பேரை பேசுறாருங்க. அவர் பேச்சுக்கெல்லாம் நீங்க தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா, பல பேரை உரிமையில பேசுவார். சில சமயம் ஒருத்தர் ஸ்டாலினே பேசியிருக்கிறதா எனக்கு ஞாபகம். அதனால வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த மட்டும் அவர் கேட்டா நான் வந்து இயல்பா ஒரு கிராமத்தான் பாஷையில பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிடுவார். ஆனா அந்த உரிமையில பேசுற விஷயங்கள் நிறைய இடத்துல அவர் பண்ணியிருக்காரு அவர். அதனால இது ஒண்ணும் புதுசு கிடையாது. அவருக்கு வந்து இப்போ அந்த காலில் விழுற விஷயங்களை யாரு சொன்னாலோ அது அவருக்கு ரொம்ப கோவம் வருது அவருக்கு ஆக்சுவலா. அதுதான் செங்கோட்டையன் மேல அவ்வளோ கோவப்பட்டு ரொம்ப கீழே இறங்கி அடிச்சிருக்காரு. ஆனா சார், இப்போ தாவேக்கா தரப்புல இருந்து இப்ப இந்த ஒரு பதிலடி வருமா? ஏன்னா இப்போ ஒரு மூத்த தலைவர் அப்படின்னும் பொழுது இப்போ தாவேக்காவினுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தாவேக்கா கட்சி சார்பா ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க சார். செங்கோட்டையன் தான் ரியாக்ட் பண்ணணும். விஜய் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. அவரு வந்து அவரு கொள்கை ரீதி எதிரி பாஜகன்றாரு. பாஜக கொண்டு வர பல விஷயங்களுக்கு அவர் பேசுறதே கிடையாது. எஃப்சிஆர்ஏ சட்டத்துக்கு ஏதாவது பேசுறாரா அவரு? மும்மொழி திட்டத்தை பத்தி ஏதாவது பேசுறாரா அவரு? சும்மா ஏதாவது அறிக்கை கொள்கைன்னு ஏதாவது வேணா எழுதி வேணா படிப்பாரே தவிர அவர் பாஜக பத்தி எதுவும் பேச மாட்டார். அவருக்கும் வந்து தேர்தலுக்கு அப்புறம் பாஜகவோட தயவு தேவையா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஒரு வேளை. எல்லாமே தேர்தலுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு சூழலை மனதில் வச்சுன்னா எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடக்கி வாசிக்கிறாங்க சார். அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. தேர்தலுக்கு அப்புறம் என்ன நிலைமை வரும்னு சொல்ல முடியாது. அதனால அடக்கி வாசிக்கிறாங்க. தேர்தலுக்கு அப்புறம் தோத்துட்டாங்க வச்சுக்கோங்க. அப்புறம் தான் உங்களோட உண்மையான முகம் வெளியில வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையா அட்டாக் பண்ணிப்பாங்க. அப்பதான் எல்லாம் இப்போ தோத்துட்டாங்க. செங்கோட்டையனுக்காக தாவேக்கா பேசல அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தாது அவங்க கட்சிக்குள்ளேயே? ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தாது. விஜய் அதுக்கெல்லாம் கவலையப்பட மாட்டார். செங்கோட்டையன் போனாலும் பரவாயில்லன்னு இருப்பாரு. செங்கோட்டையனுக்காக இவரு போய் எடப்பாடிய இப்ப எதிர்த்துலாம் பேச மாட்டார் சார் அவரு. பேச மாட்டாருன்னு என்னுடைய கருத்து. பேச மாட்டார். தேர்தலுக்கு அப்புறம் என்ன மாதிரி சூழல் வரும்னு தெரியாது. அதுக்காக எல்லாம் வெயிட் பண்றேன். விஜயும் அந்த கணக்குல தான் இருக்காரா? ஆ தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக தோத்துது ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த பாய்ச்சல்லாம் ஆரம்பிக்கும். பாய்ச்சல் மேய்ச்சல்லாம் அப்பதான் ஆரம்பிக்கும். அது வரையும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட சூழல் உருவாதுன்னு தெரியாதனால இப்ப பேசாம எல்லாம் அவங்க அமைதி காத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நீ என்ன வேணா அட்டாக் பண்ணு, நான் கண்டுக்க மாட்டேன். செங்கோட்டையனை என்ன வேணா அட்டாக் பண்ணு, விஜய் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் செங்கோட்டையன், நீங்க கவலையப்படாதீங்க. செங்கோட்டையனே தான் எடப்பாடி அட்டாக் பண்ணணும். அதையும் விஜய் கண்டுக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா விஜய் நேரடியா பேசிக்கலாம். சார், அதே போல ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்காரு தமிழகத்துக்கு. குறிப்பா அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகன்ற கட்சியே இன்னைக்கு கிடையாது அப்படின்றத வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ராகுலுடைய ஸ்பீச் நம்ம எப்படி பாக்குறது? குறிப்பா அதிமுகவை கடுமையா அட்டாக் பண்ணியிருக்காரு. சார் அதிமுகவை கடுமையா அட்டாக் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு சார். ஏன்னா வந்து ஏதோ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏதோ உறவு கெட்டு போச்சு, ராகுல் வரமாட்டாரு, வந்தா எதுவும் பேச மாட்டாரு, ஸ்டாலினோட மேடை ஏறலன்றதுக்காக அவரு அதிமுக அட்டாக் பண்ணாத இருப்பாரு அவரு. இங்க பாஜகவோட அதிமுக இருக்கும்போது எப்படி ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மோடி தேவையா இருக்கோ அதே மாதிரி மோடிக்கு வந்து ஒரு முதல்வர் தேவையா இருக்காரு அப்படின்னு நேரடியா அட்டாக் பண்றாரு. எப்படி வந்து அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா ட்ரம்ப்புக்கு வந்து மோடி அடிமையா இருக்காரு, மோடிக்கு இன்னொரு அடிமையா எடப்பாடி இங்க வரணும்னு நினைக்கிறாரு மோடி அப்படின்னு நினைக்கிறார். அதுதான் அதிமுக மேல இருக்கிற அட்டாக். அதிமுக வந்து இந்த விமன்ஸ் இதுல வந்து டீலிமிட்டேஷன் இதெல்லாம் மசோதாவெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கல்ல, அதுக்காக தான் அதிமுகவை கடுமையா அட்டாக் பண்றாரு அவர். தமிழ்நாட்டோட இன்ட்ரெஸ்ட் பார்க்காம அட்டாக் பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு 2011 சென்சஸ் படி நம்பர்ஸ் குறையுன்றது அவருக்கு தெரிஞ்சு கூட ஆதரிக்கிறாரு. ஆதரிக்கும் போது எப்படி சார் அவர் அட்டாக் பண்ணாது இருப்பாரு? தமிழ்நாட்டோட அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயத்துல ஒரு வாயமொழி கம்பெனி மோடி ஆதரிக்கிறார் எடப்பாடி அப்படின்னா எப்படி அட்டாக் பண்ண இருப்பாரு? அது தோக்கடிக்கிறதுக்காக எவ்வளவு ராகுலும் ஸ்டாலின்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணி அதை தோக்கடிச்சாங்க அந்த மசோதாவை. இவர் ஆதரிக்கிறாரு. கேட்டா பெண்கள் மசோதா எதிர்க்கிறாங்கன்றாரு. பெண்கள் மசோதா எதிர்க்கிறாங்க. டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறையுது, அதை எதிர்க்கிறாங்க. அது தெரியாத அவர் பாட்டுக்கு அது அரசியல் நமக்கு தெரியுது. மசோதாவை இப்ப கொண்டு வந்தது காரணமே என்ன? தோக்குன்னு நல்லா தெரியும் பாஜகவுக்கு. அது தோத்த பிறகு தமிழ்நாடு எலெக்ஷன்லயும் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்லயும் பெண்களுக்கு எதிராக திமுகவும் திரிணாமுலும் இருக்குது பிரச்சாரம் பண்ண தானே நீங்க இந்த மசோதா கொண்டு வந்தீங்க. நீங்க
அது தோக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எதுக்காக கொண்டு வந்தீங்க? எலெக்ஷன்ல இவங்க எல்லாம் பெண்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும், திருவண்ணாமலைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும். அதுக்காக தானே மசோதா இப்ப கொண்டு வந்தீங்க. அது உள்நோக்கம் இருக்குல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே பெண்களுக்கு உதவி பண்ணணும் ஆர்வம் இருக்கா? பெண்களுக்கு கோட்டா கொடுக்கணும் ஆர்வம் ஆனா இருக்கா? சார் அப்ப 24 எலெக்ஷனுக்கு EPS முன்னாடியே 543 தொகுதியில 3ல ஒரு புள்ளிக்கு பங்கு கொடுக்க வேண்டியதுதானே? சார் இபிஎஸ் அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய அரசு மிரட்டலாம் கிடையாது. அவருடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து அவர் வந்து உருவாக்குறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. பழனிசாமியோட அறியாமையை நினைச்சு நான் வருத்தப்படுகிறேன். எவ்வளவு நிதி கொடுக்கல, என்னென்ன நிதி கொடுக்கல, கல்வி நிதி கொடுக்கல, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு நிதி கொடுக்கல, ஜல்ஜீவன் நிதி கொடுக்கல, மொழியை திணிக்கிறாங்க, பழமையை மறைக்கிறாங்க. எவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஹிந்தி பேரை வைக்கிறாங்க, இங்க சமஸ்கிருத பேரை வைக்கிறாங்க, FCRA பில் கொண்டுறாங்க, மைனாரிட்டியை ஒடுக்குறாங்க. எவ்வளவு விஷயம். வக்ஃப் போர்டு பில் கொடுக்குறாங்க, மைனாரிட்டியை ஒடுக்குறாங்க. இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் யார் பண்றது? பாஜக தானே பண்ணுது. இதுக்கு அவங்க பாஜக சப்போர்ட் பண்றது யாரு? எடப்பாடி தானே பண்றாரு. அப்ப தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயங்களுக்கு பாஜக கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? இது தெரியாத ஏதோ பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு இந்த 5 ஆண்டுகள்ல கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்களோ அதைத்தானே சார் வந்து முன்வைக்கணும். திரும்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி இந்த பிரச்சாரத்தை வைக்கணுமா? சார் அதுதான் பெரிய பட்டியல் போடுறாரு. நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் ஸ்டாலின் பட்டியல் போட்டுட்டு தானே மத்திய அரசை பத்தி சொல்றாரு அவர் நாங்க என்னென்ன திட்டம் கொண்டு நீங்க சொல்லுங்க. திமுக என்ன செய்யலன்னு நீங்க சொல்லிட்டு போங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போதைப் பொருள், அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அவர் தான் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு தானே ஓட்டு கேட்கிறாரு. மத்திய பாஜக எப்படி நம்மளை பழி வாங்கிட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பழி வாங்கிட்டு சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்கிறாரு. என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்கிறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செஞ்சதுன்னு சொல்லாதே ஓட்டு கேட்கிறாரு. அதையும் செஞ்சுட்டு தான் 20 லட்சம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போட்டதை எடப்பாடி பழனிசாமி மறுக்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத எடப்பாடி மறுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. எலக்ட்ரிசிட்டி ஏத்திட்டாங்க, இது அதை ஏத்திட்டாங்க, இதை ஏத்திட்டாங்க, பால் விலை ஏத்திட்டாங்க, அதெல்லாம் சொல்லுங்க. யாரும் வேணாம்னு சொல்ல. ஸ்டாலின் தன் பங்குக்கு தான் என்ன செஞ்சோன்னு சொல்றாரு. நீங்க உங்க பங்குக்கு ஸ்டாலின் என்ன செய்யலன்னு சொல்லுங்க. மக்கள் டிசைட் பண்ணிட்டு போறாங்க. அதையும் சொல்லுவாரு. மத்திய பாஜக என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவர் கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனையை உண்டு பண்ணாங்க அதையும் தான் அவர் சொல்லுவாரு. அதனாலதான் டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமான போட்டின்னு சொல்றாரு. நாளைக்கு மீண்டும் ஜெயிச்சு வந்தா இதே கவர்மெண்ட் தான் இருக்க போகுது. அப்ப இதோட தான் போராட வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. அது புரியாத எடப்பாடி பேசிதான் அர்த்தம். இப்போ இந்த டீலிமிட்டேஷன்னால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாரு சார். இப்போ இதனால ஏதாவது ஒரு பின்னடைவு அப்படின்றது வருமா வாக்குகள் அடிப்படையில? இது ஒரு ஓட்டர்ஸ் லெவல்ல ஒண்ணும் வராது சார். ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ஏற்கனவே தில்லி மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அதோட இன்னொரு குற்றச்சாட்டு இந்த வச்சிருக்காரு. இது அந்த அந்த மசோதாவை மடக்கினது மூலமா தமிழ்நாட்டுக்கு குறைய இருந்த விஷயங்களை தடுத்துட்டாரு. இல்லாட்டி அவங்க 29 எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கு ஏற்ற மாதிரி நார்த் இந்தியாவில தொகுதிகள்லாம் அமைச்சு வெற்றி பெறதுன்னு ஒரு ஐடியால இதெல்லாம் செட் பண்ணாங்க. அவங்களோட இதுக்கு அவங்களோட திட்டத்துல மண்ணை போட்டாரு ஸ்டாலினும் இந்தியா கூட்டணியும். அதுக்கு ஊதுறாரு பழனிசாமி. தமிழ்நாட்டுல 2011 மக்கள் தொகை படி பாத்தீங்கன்னா 6 எம்பிக்கள் குறையும் நமக்கு. ஆக்சுவலா 39 6 குறைஞ்சா பரவாயில்லையா? 2011 அது ஒத்துப்பாரு அவரு 50% கொடுக்குறாரு. அமித்ஷா அதை ஏத்துக்கல. 50% கொடுக்குறேன்னு சொல்ல ஒரு சட்டத்துல ஏன் கொண்டு வரல? சட்டத்துக்குள்ளதை ஏன் எழுதல? வாயில சொன்ன போருமா? பழனிசாமி முதலமைச்சர் இருந்தாருல, எதுவுமே சட்டத்துல எழுதி இருக்கணும்ல, சட்டத்துல உள்ள இருக்கணும்ல. அது வாயில 50% கொடுக்குறேன்னு சொன்னா போருமா? சட்டத்துல என்ன இருக்கு? சமீபத்திய சென்சஸ் படி மக்கள் தொகைக்கேற்ப கொடுப்போம் இருக்கு. சமீபத்திய சென்சஸ் 2011 சென்சஸ், அதுல நமக்கு போன 6 இடம் போகும் சார். நமக்கு நம்ம பிறப்பகுதியம் குறைஞ்சு போச்சு சார். நம்ம தமிழ்நாட்டுல வடக்குல ஏறும் சார். வடக்குல ஏறும். அங்க இருக்கிற ஒரு 365 கான்ஸ்டியூன்சி அங்க கம்ப்ளீட்டா இந்திய பெல்ட்ல வரும். அப்புறம் மேற்குலயும் கொஞ்சம் மேற்குல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல சில சீட்ஸ் எடுத்தாலே போறோம். பாஜக வின் பண்ணிட்டு போயிடும். இதெல்லாம் புரியாம பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. பெண்கள் இடஒதுக்கீடு இங்க எழுத்தாங்க. தொகுதி மறுசீரமைப்புல இருக்கிற பிரச்சனைகளை தான் சார் இங்க எழுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கு 6 இடங்கள் போகுது சார் 2012 சென்சஸ்ல. அந்த கணக்குப்படி பார்த்தா அது தெரியாத எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. சப்போர்ட் பண்ணதுன்னா கண்ணை முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுமா? வாய முடிஞ்சு பண்ணலாம். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.